ஓகே மணி கத்ரா மணிலாம் கோவா செருப்பு கட்டி அடிக்க கோவா லோ பண்ணிருக்கே நீ மச்சான் டேய் யாரா நீங்க ஏய் எங்க வாட்டர் ஃபால்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு கோவா டே 2 ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கோவாவில் இடன் வாட்டர் ஃபால்ஸ் அப்படி இருக்க ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கோவாவில் சுற்றி நிறைய ஒரு பார்க்கறதுக்கான இடம் இருக்குது ஸோ அங்கெல்லாம் போயிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம் ஸோ வாங்க எல்லாம் ஒன்றா போகலாம் ஓகே லெட்ஸ் கோ கோவாவில் இதுதான் நாங்கள் தங்கியிருக்க ரூமு ஸோ ஏசி ஃபேன்லாம் இருக்குது ஸோ கோவாக்கு வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ரூம் வந்து புக் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது ஏன்னா இங்கே வந்து புக் பண்ணிங்கன்னா ரொம்ப ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் ஆமாம்ல இல்லை எதுவும் பேச மச்சான் நீ எதுவும் பேசு ஒரு நிமிஷம் பிரின்சே ரூமுக்கு ரெண்ட் எவ்வளோ ஆச்சு ஆளுக்கு டெய்லி என்னமோ 1200 ரூபா என்னமோ ஆகுது ரொம்ப சீப் ஆளுக்கு 1200 மொத்தமா சொல்றேன் 1500 + 1500 3000 + 3000 6000 அப்படியே 1.5 லட்சம் ரூபா ஆயிடும் இப்ப நாம ஆப்பிரிக்கால இருக்கிறதுனால 1 லட்சம் ஆயிடும் அதே இந்தியன் மணி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நாள் 300 ரூபா தான் இந்தியன் மணி இந்தியன் மணி வந்து கோவா ஆப்பிரிக்கால இருக்கிறதுனால நாங்க பிளான் பண்றோம் இந்தியால இருக்கிற கோவாக்கு போலாம்னு இனி இந்தியால போலாம் அப்ப கொஞ்சம் சீப்பா இருக்கு நாம ரிச் பீப்புளுக்கான இடம் இது ஆமா ஆமா அப்பவே சொன்னேன் நேத்து நைட்டு போட்டா கம்மியாடுறா ஓகே ரொம்ப சார்ஜ்லாம் அவ்வளோ இல்லை நாங்கள் 6 பேர் வந்திருக்கோம் ஒரு ஆளுக்கு 300 ரூபா வச்சுட்டு இல்லையா ஸோ டேக்கு 1500 இருக்கிறதுலே சீப் ரேட்டு பஸ் ஸ்டாண்ட் இதோட சீப் ரேட் இருக்கு கைஸ் அங்க பஸ் ஸ்டாண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் படுத்தா காசே இல்லை டெய்லி 1800 டெய்லி 1800 இந்த மங்கி மைண்ட் அப்படின்ற ஹோட்டலில் ஸோ ஓகே போகலாம் கோவாவில் இதான் அந்த மங்கி மைண்டு ஹாஸ்டல் ஸோ இங்கே தான் நாங்கள் வந்து தங்கியிருக்கோம் ஸோ இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ கோவாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வண்டி வந்து நீங்கள் ரெண்ட்டுக்கு எடுத்துக்கலாம் பெட்ரோல் சார்ஜ் எல்லாமே நீங்கள் தான் கொடுக்கணும் ஸோ நாங்கள் வந்து எடுத்த வண்டி வந்து இதுக்கு ரேட்டு வந்து 700 ரூபா நாங்கள் 2 பேர் வந்து ஷேர் பண்ணி போட்டுக்குவோம் இவர் தான் கிங் ஆஃப் கொத்தா ஐயோ மேப்பையும் ஆஃப் பண்ணி வச்சிட்டேன் இதை வெளியே தான் போ பார்த்துக்கலாம் அதாவது கோவாவில் இடன் வாட்டர் ஃபால்ஸ் தேடி தான் வந்திருக்கோம் இந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா பாடி வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னுவாங்க தெரியாது போய் பார்க்க வேண்டியதுதான் எஸ் யூடியூப்லையா ட்ரெயினிங் பண்ணுறோம் எப்படியாடா ஆரோட மேப்ஸ் வழி வந்துச்சு இதானே இது என்ன கபடி விளையாடுறது கோடெல்லாம் போட்டிருக்காங்க இரு அவங்களுக்கு கூட வந்துட்டோம்டா கேமரா ஆனாச்சு ஓகே இது பார்த்தா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரிலாம் தெரியல இங்கே தான் இருக்கு மரம் வர வேண்டியது நல்லா இருக்கும் கூகுள் மேப்பை நம்பி ஏதோ காட்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஏண்டா அடிக்கடிச்சா சத்துருவோம் அவ்வளோதான் அதில் என் தலையில் போட்டது தொப்பிங்கடா அற்புதம் தொப்பி இருக்கிற கல்வி இங்கே கூட ஆமா ஹெல்மெட் இங்கே வச்ச மாதிரிடா இந்த காட்டுக்குள்ளே யாரா வர போகிறா வாட்டர் ஃபால்ஸ் தேடி போயிட்டு இருக்கோம் எங்கன்னு தான் தெரியல மச்சான் ஏதோ காஞ்சி போன காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம் இங்கே வாட்டர் ஃபால்ஸ் எங்கே போய் தேடுற போகிறோன்னு தெரில தண்ணி எடுத்துருக்கீங்களா வெப்பன்ஸ் எல்லாம் இருக்குல்ல
மச்சான் ஹாலிவுட் படம் மாதிரி இப்போ போகிறோம். நிறைய பேர் அங்கே காட்டுவாசிங்களாக இருப்பாங்க, நம்மளை பிடிச்சி வச்சுருவாங்க. 2 பேர் தப்பிச்சு போய் காப்பாற்றுவோம். அளவுக்கு காட்டுக்குள்ளேயும் இவ்வளோ பயந்து ஓடுறானே பையன், பரவாயில்ல. இது ஏதோ மஷ்னக்குடி காட்டுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குடா எனக்கு. நாம ரீல்ஸ்ல பார்த்த கோவா வேற, இந்த கோவா வேற இல்லையாடா? கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை எக்ஸ்பெக்டேஷன் பட் ரியாலிட்டி. லூப்பில் மாட்டி மஷ்னக்குடி காட்டுக்குள்ளே வந்துட்டோமா மணி? கிளாஸ் எல்லாரும் ஸ்டைலுக்காக போடல, வெயில் ஓவராக இருக்கு. எவ்வளோ தூரம் இந்த மாதிரி காட்டுக்குள்ளேயே போகணுன்னு தெரில. அங்கே போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் பார்க்க போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, ஏய் எங்கடா வாட்டர் ஃபால்ஸு? ஏய் வாட்டர் ஃபால்ஸ் எங்கடா காவாய காமிக்கிறீங்க? நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? மச்சான் ஷர்ட் எடுத்துட்டு வந்து நம்மளு வாட்டர் ஃபால்ஸ்னு இது ஏதோ என்ன தண்ணினே தெரில. கைஸ் வாட்டர் ஃபால்க்கு வழி தப்பா போயிட்டோம். நான் மறுபடியும் அங்கேருந்து சரியான வழியை கண்டுபிடிச்சி அங்கிட்டு போயிட்டு இருக்கோம். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நம்ம அங்கே போய் பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. நம்ம பைக் இப்படி வந்துட்டு பைக் அங்கே பார்க் பண்ணிட்டு இந்த வழியாக போயிட்டுருக்கோம். ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வழி தெரியாமல் ரொம்ப நேரம் சுற்றிக்கிட்டு இருந்தோம். இது கரெக்ட். இங்கே தான் நம்ம தேடிட்டு இருக்க ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. வந்துட்டோமா? ஓ ஓகே, ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ். சின்ன வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்கு, ஆனால் வேற லெவல் வைப்பு. ஆமாம், கலரெல்லாம் நல்லா இருக்கு. தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. கயிறுலாம் கட்டியிருக்காங்க. ஆளை அப்படின்லாம் தெரியாது. ஆமாம், எவ்வளோ ஆளான்னு தெரில. ஆனால் அந்த இடம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபீல் கொடுக்குது. இதுதான் பாடி வாட்டர் ஃபால்ஸ். வாங்க நம்ம கீழே போவோம். நாம் வந்துட்டோம். வா வா வா, செம்ம பிளேஸ். இந்த ஆழம் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த கரையோரம்லாம் பாருங்களே, தண்ணி வேறு லெவலில் இருக்குது. இப்படியே வரானே. ഒരു കോൾ എടുക്കണം, ഒരു കോൾ എടുക്കും. ഞാൻ മെല്ലെ പോവാ, ആരാണെങ്കിൽ മെല്ലെ പോവാ. നീ മെല്ലെ ഇറങ്ങി നോക്ക്. ഒരു കോലും നട്ടു, അവിടെ ഒരു കോൽ ഇട്ടു. നമ്മൾക്ക് പെട്ടെന്ന് പിന്നാടി വാങ്ങണം എല്ലാവരും. ഒരേ ഒരു ഇത് மட்டும் ഞാനുണ്ട്. ஸோ கைஸ் ஃபைனலி கோவோட ஹிடன் வாட்டர் ஃபால்ஸான பாடி வாட்டர் ஃபால்ஸ்க்கு வந்திருக்கோம். பெருசாக ஒன்றும் இல்லை, சொல்லிக்கிற அளவுக்கு கட்டி. யார் யாருக்கெல்லாம் அது போடக்கூடாதுன்னு சொல்லிடுங்க. அந்த இடத்துல மட்டும் கலர் பண்ணி போட்டுருங்க. வாட்டர் ஃபால்ஸோட வாட்டர் கம்மிடா. பட் வாட்டர் நல்லா இருக்கு. வாட்டர் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு. பார்க்க நல்லா இருக்கு, பார்க்க நல்லா இருக்கு, குளிக்க நல்லா இல்லை. எல்லாம் குளிச்சிருக்கானுங்க. இன்னைக்கு காமிச்சு கொடு. இங்க வா, 1 2 3 இன்னைக்கு சொறி பிடிச்சோம். யாருக்கெல்லாம் சொறி பிடிக்கும்னு தெரியாது. நீங்கள் ஒருவேளை இந்த வாட்டர் ஃபால்ஸ்க்கு வராத மழை டைமில் வந்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். குதிக்க முடியாது, கொஞ்சம் லைட்டு மழை இருக்கும். நல்லா இருக்கும். நாங்கள் வந்தது வந்து தவறான டைமில் வந்துட்டோம்.
அப்படின்றீங்க. இப்ப அவனுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்கெல்லாம் அப்படி பேச எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. பையனை வச்சு செய்யறானுங்க. ஓகே மணி கத்ரா மணிலாம் கோவா கோவா வந்துட்டு 2 நாள் ஆச்சு. എന്നെടുത്ത് ஸோ காய்ஸ் கோவாவில் பெனிலியம் பீச்சில் நைட் பார்ட்டி வந்து நடக்கும் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நாங்கள் இன்னும் பகலில் வந்தது, நைட்டு இன்னும் வீட்டுக்கு சரி ரூமுக்கு வந்து போகலை நாங்கள். ஸோ ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வந்து நைட் பார்ட்டிக்காக வரலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ நைட்டு கோவா நிஜமாவே வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்னும் பார்ட்டிலாம் ஸ்டார்ட் பண்ணல. ஸோ நைட் பார்ட்டியில் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல தான் கோவாவில் நைட் பார்ட்டி நடக்கும். ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு மறுபடியும் வருவோம். ஸோ அப்போ வந்து நைட் பார்ட்டி நடக்கும். ஸோ நைட்டுக்கு வந்து கோவா எப்படி இருக்கும், கோவா பீச் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி. ஐயோ விளாக் பண்ண மொத்தம் இந்த மாதிரிலாம் வரணுமா? வ்ளாக் பண்ணிருக்கேன் நீ காய்ஸ். இப்போ நாங்கள் பேக் டு ஹாஸ்டல் போயிட்டுருக்கோம். சட்டை இல்லாமல் போயிட்டுருக்கோம் காய்ஸ். சட்டெல்லாம் போயிட்டுருக்கோம். வேறு சொல்கிறேன். இங்கே பாரு மச்சான். ஆண்டி மேலே இருந்து எடுத்துட்டான். மேலே ஐயோ ஓ மேன். ஹாஸ்டல் போயிட்டு ரெடி ஆகிட்டு மறுபடியும் நைட் பார்ட்டிக்கு வருவோம் கோவாக்கு. கண்ணாடி போட்டால் நல்லா தான் இருக்கும். நைட்டும் கண்ணாடி போட்டு சுற்றுவோண்டா. அதான் நாங்கள் கண்ணாடி போட்டிருக்கியா? கோமேன் நாங்கள் எங்கள் ஊர்லேயே அப்படி அலக்காரம் பண்ணுவோம். வராது பெங்களூர் பைக் பிளாட்ஃபார்மில் ஏறி போய்கிட்டு இருக்கோம். டேய் வாடி சொல்டா மச்சான். ட்ரெயின் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோம்டா. இப்போ இல்லை ட்ரெயினா டேய் யாரா நீங்க? சீக்கிரம் போடா. நிப்பாட்டுண்டா. என்னடா நீ வேணா சண்டைக்கு வா வாடா, வந்து பாடுறா, வந்து பாடுறா வா. தெரியும், எனக்கு தெரியும். எவ்வளோ டெஸ்ட் தெரியுமா? எனக்கு அறியாடா. எந்தாது அதுதான் நம்ம எந்திராது எந்த வழிடா இது? எங்கடா போயிட்டு இருக்காங்க? எங்கிட்டு போனாலும் ட்ரெயின் அங்கிட்டு தாண்டா வரும். சரி போய் பார்க்க வேண்டியதுதான். ஓய் கியூட்டி பியூட்டி அந்த பாட்டு மறந்து போச்சுடி. ஓ மேல ட்ரெயின் கீழே தண்டவாளத்துக்கு அடியில போயிட்டு இருக்கோம். எங்களுக்கு மேல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்காங்கனால நம்ப முடியல. ஆனா நம்பிதான் ஆகணும். ஏன்னா இது நாங்க கோவால இருக்கோம். கோவா